எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம், எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் பத்மஸ்ரீ பணிவான வணக்கங்கள். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடக்கும் சமூக களம் நிகழ்வின் 2098 இன்றைய சிறப்பளிப்பாளர் அம்மா அவர்களை வருக வருக என அன்புடன் என்றும், இன்றைய குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை அன்புடன் அழைக்கின்றோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு தில்லையா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பாடின நீகவரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். நிகழ்வின் முதல் பகுதியாக இன்றைய குரலரசி சுவாத்தியாக்கை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 12 நடுவு நிலைமை. தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெரிய செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து நன்றே தரியினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விட தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் கேடு பெருக்கவும் இல்லல்ல நெஞ்சித்து கோடமை சான்றோர் கண். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க. அடுத்ததாக இஷான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததுக்கு நன்றி. அதிகாரம் 41 கல்லாமை. அரங்கின்றி வட்டாரி அற்ற நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல். கல்லாதான் சொற்காம் முறுதல் முளையெனும் இல்லாதால் பெண்காம் முற்றற்றே. கல்லாதவரும் நனியல்ல கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். கல்லாதார் நுட்பம் நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சொருப்படும். உலரென்னும் மாத்திரையர் அல்லார் பயவா. கல்லார் அணையர் கல்லாதவர்.
நன்மான் நுழைப்புலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனர்பாவை எற்று. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. விலங்கோடு மக்கணியர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக சொல்லும் கொள்ளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு தில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி பத்மஸ்ரீ. இன்றைய நிகழ்வியல் குரல் படைமாட்சி அதிகாரத்தினுடைய 8வது குரல். அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானை படைத்தகையால் பாடுபெறும். இதற்கான பொருள், போர் புரியும் வீரம், எதிர்த்து நிற்கும் வல்லமை ஆகிய இரண்டையும் விட ஒரு படையின் அணிவகுப்பு தோற்றம் சிறப்புடையதாக அமைய வேண்டும். பகைவர் மேல் சென்று வெல்லும் வீரமும், பகைவர் வந்தால் தடுக்கும் பயிற்சியும் ஆற்றலும் படைக்கு இல்லை என்றாலும் அது தன் கட்டுப்பாடான அணிவகுப்பின் காட்சி அழகால் பெருமை பெறும். இனி வரலாற்றில் இன்று மார்ச் மாதம் 24ஆம் நாள். இதே நாளில் 1550ஆம் ஆண்டு பிரான்ஸ், ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் 9 ஆண்டு போரை முடிவுக்கு கொண்டு வர உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. 1720ஆம் ஆண்டு முதலாம் பிரெடரிக் ஸ்வீடனின் மன்னராக முடிசூடினார். 1765 பெரிய பிரித்தானியா 13 குடியேற்றங்களில் தமது படையினரை நிறுத்த சட்டம் மூலம் நிறைவேற்றியது. 1829 கத்தோலிக்க நாடாளுமன்றத்தில் பணியாற்ற அனுமதித்து பிரித்தானிய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றியது. 1837ஆம் ஆண்டு கனடாவில் ஆப்பிரிக்க கனடியர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1854 பென்சில்வேனியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. 1882 காசநோயை உருவாக்கும் நோய்க்கிருமியை தாம் கண்டுபிடித்திருப்பதாக ராபர்ட் கோக் அறிவித்தார். 1896ஆம் ஆண்டு வரலாற்றில் முதலாக வானொலி சமிக்கை ருசிய அறிவியலாளர் அலெக்சாண்டர் பப்போவ் உருவாக்கினார். 1934ஆம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் தன்னாட்சியுள்ள பொதுநலவாய நாடாக அனுமதிக்கும் சட்டம் மூலம் அமெரிக்க சட்டமன்றத்தில் நிறைவேறியது. 1946 பிரித்தானிய அமைச்சரவை தூதுக்குழு பிரித்தானிய இந்தியாவில் ஆட்சியை இந்திய தலைமையிடம் ஒப்படைப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்காக இந்தியா வந்தது. 1947 மவுண்ட் பேட்டன் பிரித்தானிய இந்தியாவின் ஆளுநரானார். 1961 பிரெஞ்சு மொழிக்கான கியூபக் வாரியம் அமைக்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டு இலங்கையின் வடக்கு கிழக்கில் தமிழ் மொழி பண்பாட்டை ஏதுவாக்குவதும், வடகிழக்கு அரசு நிலப்பகிர்தலில் தமிழ் மொழி பேசுவோருக்கு முன்னுரிமை வழங்கவும் கட்லி செல்வா ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டது. 1965 நாசாவின் ரேஞ்சர் 9 விண்கலம் சந்திரனில் மோதும் முன்னர் சந்திரனில் புகைப்படங்களை வீடுகளில் உள்ள தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய படங்களாக மாற்றி பூமிக்கு அனுப்பியது. 1976 அர்ஜென்டினாவில் ராணுவ புரட்சி இடம்பெற்றது. இசபெல் பெரோனின் ஆட்சி பறிக்கப்பட்டது. 1977ஆம் ஆண்டு முதலாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அல்லாத பிரதமராக மொரார்ஜி தேசாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1980 எல்சல்வடார் பேராயர் ஆஸ்கார் ரொமெரோ சான் சல்வதோரில் படுகொலை செய்யப்பட்டார். 1998 இந்தியாவில் டன்டான் பகுதியில் இடம்பெற்ற சுழற்காற்றினால் 29 பேர் உயிரிழந்து 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2008ஆம் ஆண்டு பூட்டான் அதிகாரபூர்வமாக மக்களாட்சிக்கு மாறியது. முதலாவது பொது தேர்தல் இடம்பெற்றது. 2020ஆம் ஆண்டு இதே நாளில்தான் கொரோனாவை பரவாமல் தடுக்க நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதே நாளில் 1775ஆம் ஆண்டு கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் 1775ஆம் ஆண்டும், எழுத்தாளர் PS ராமையா 1905ஆம் ஆண்டும், பிரபல பின்னணி பாடகர் TM சவுந்தரராஜன் 1922ஆம் ஆண்டு பிறந்தனர். இதே நாளில் புதுவை கவிஞர் தமிழொலி 1965ஆம் ஆண்டும், கர்நாடக இசை பாடகர் சீர்காழி S கோவிந்தராஜன் 1988ஆம் ஆண்டு காலமானார்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க. அடுத்ததாக இசை பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றிம்மா. அன்பு கடலில் நீந்தி வா, அறிவு கோயில் சென்று வா, பண்பின் உலகை படித்து வா, பணிவாய் உலவி நீவா, உண்மை தன்மை உணர்ந்து வா, உரிமை குரலை எழுப்பி வா, என்றும் உலகில் நிலைத்திடலாம், ஏற்றம் பெற்றே வாழ்ந்திடலாம். குரலை எழுப்ப தெரியாமல் கூனி குறுகி நிற்பவரின்
குரலாய் ஒலிக்க நீ எழுவாய், குன்றாய் உயர்த்த நீ முனைவாய், வறுமை நோயை வடித்தெடுக்க வாய்க்காலாக நீ இருந்தால் பெருமை உனக்கு கிட்டிடலாம், பேருலகனை வாழ்த்திடலாம். உலகம் செழிக்க வேண்டுமென்றே ஓடிப்பாயும் நதியாக உலையில் கொதிக்க வைத்தாலும் உணவாயாகும் பொருளாக, நிலையில் மாற்றம் இல்லாமல் நேயம் ஒன்றே நிலைத்திருக்க, அலையாய் ஓயாதில் உழைத்திருக்க அகிலம் புகழும் உண்மையப்பா. நன்றி அம்மா. குழந்தைகளுக்கான பாட்டு. நன்றி அம்மா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். சிறப்பு. வாழ்த்துக்கள் பத்மஸ்ரீ. இரண்டாம் பகுதியை எடுத்துச் செல்ல குரல் அமுது சுவாதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சமூக களம். நிகழ்வு எண் 2098, நாள் 24/3/2026, செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் லட்சுமி ஜெயக்குமார் அம்மா அவர்கள் கூட்டுறவு வங்கியில் ஓய்வு பெற்ற உதவி பொது மேலாளர். கவிதை எழுதியிருக்கிறார். விழிப்புணர்வு கட்டுரை எழுதியிருக்கிறார். ராணி சீதை ஹாலில் பாட்டு போட்டியில் பாடியிருக்கிறார். அலுவலக தொழிற்சங்க கூட்டணிகளில் பேசியிருக்கிறார். பணி ஓய்வு கூட்டணிகளில் பேசியிருக்கிறார். மகளிர் தின விழாக்களில் சிறப்பழைப்பாளராக பேசியிருக்கிறார். கல்லூரியில் படிக்கும் பொழுது சென்னை வானொலியில் உரையாற்றியுள்ளார். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈகை. அம்மா தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா வாருங்கள் அம்மா. சுவாதிக்கா, அம்மா இருக்கிறாங்களா? இல்லைங்கய்யா. அப்புறம் கூப்பிட்டீங்க? சாம்சங் SM பேர்ல யார் இருக்காங்கன்னு தெரியலையே. காமராஜையா, காமராஜையா, காமராஜையா. வணக்கம் ஐயா. தொடருங்கம்மா, உங்களுக்கு அழைச்சிட்டாங்க, நீங்க தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அனைத்து நெறியாளர்கள், குரல் கண்மணிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் துவங்கலாமா ஐயா? தொடரலாம். நான் இப்போது எடுத்திருக்கும் தலைப்பு ஈகை. வறியவர்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் புதிய எதிர்ப்பை நீரது உடைத்து என்பது நமது வள்ளுவரின் வாக்கு. வறுமையால் வாடும் ஒருவருக்கு கொடுப்பதே ஈகை எனப்படும். மற்ற எல்லாம் நாம் பயனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையதாகும் என்பதுதான் நமது ஐயனின் வாக்கு. இந்த தானம், ஈகை, தானம், புண்ணியம் என்பதையெல்லாம் பேசும்போது முதலில் நம் நினைவுக்கு வருவது கர்ணன் தான். நாணி சிவந்தன மாதரார் கண்கள், நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள், நட்பொருளை தேடி சிவந்தன ஞானியர் நெஞ்சம், தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தன கர்ணமாமன்னன் திருக்கரமே. நாம் கர்ணனை பற்றி பேசாமல் தானம், தர்மம் இவற்றை பேசிவிட முடியாது. போர்க்களத்தில் தேர் சக்கரம் சரிந்து சிக்கிக் கொள்ளும் நேரம், சகதியில் சிக்கிக் கொள்ளும் நேரம், கர்ணன் அதை சரி செய்ய முயல்கிறார். அப்பொழுது ஒரு அந்தணர் வேடத்தில் கிருஷ்ண பரமாத்மா வருகிறார். தாண்டிய தரங்கு கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவர் தமக்கு வேண்டியது தருதினி என கேட்டேன், இயந்து ஒன்றை இக்கணத்து அளிப்பாய் அப்படின்னு கேட்கிறாரு.
அதாவது யாராலையும் கர்ணனை வீழ்த்த முடியல. அப்போ கர்ணனை காத்து நிற்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய புண்ணியங்கள் தான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றாரு, அவனுடைய புண்ணியங்களை நாம வாங்கி கொண்டால் கர்ணனை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்பதற்காக போர்க்களத்திற்கு வருகிறார். அதற்கு கர்ணன் சொல்கிறார் பாருங்க, ஐயகோ அந்தணரே, நான் அங்க நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது வராமல் இப்பொழுது வந்துள்ளீரே. நான் இருக்கும் நிலை என்ன தெரியுமா? ஆவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளை நல்கும் பக்குவம் தனில் வந்தில்லையே. இப்ப போய் வந்திருக்கீங்களே, பாவியை வேண்டும் பொருளை நல்கும் பக்குவம் தனில் தாங்கள் வரவில்லையே. என்னிடம் இருப்பதை கேளுங்கள், கண்டிப்பாக தருகிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அந்த அந்தனர் வேடத்தில் வந்த கிருஷ்ண பரமாத்மா, நீ செய் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு தந்துவிடு என்று கேட்கிறார். இப்போது நம்ம வில்லிபுத்தூரின் ஒரு அழகான சொல்லாடலை பார்க்க வேண்டும் என்றால், இப்போது அந்த அந்தனர் புண்ணியம் அனைத்தையும் எனக்கு கொடுத்து விடு என்று கேட்கும் போது கர்ணன் அப்படி கொடுத்து விட்டால் மீண்டும் புண்ணியம் கர்ணனை சேர்கிறது. மீண்டும் கர்ணனுக்கு புண்ணியம் சேர்கிறது. அது மீண்டும் கர்ணனை காத்து நிற்கும். அவரை வெல்வது கடினம் என்பதால் வில்லிபுத்தூரார் அழகாக செய் புண்ணியம் என்கிறார். அதை ஒரு வினைத்தொகையாக கேட்கிறார். அதாவது இதுவரை செய்த புண்ணியம், இப்போது செய்து கொண்டிருக்கும் புண்ணியம், இனி செய்ய போகும் புண்ணியம் அனைத்தையும் நீ தந்துவிடு என்று அந்த அந்தனர் வேடத்திலே வந்த கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார். இவரும் அதே அப்படியே போர்க்களத்தில் நான் தண்ணீருக்கு எங்கே செல்வேன், நீரை வார்த்து அல்லவா நான் தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு பரவாயில்லை, உன் உடலில் வழிந்தோடும் குருதியை வைத்துக் கொடு என்று சொல்கிறார். உடனே கர்ணன் தன் உடலிலே தைத்த அம்பை எடுத்து அதில் வழியும் ரத்தத்தில் தனது புண்ணியம் அனைத்தையும் தானமாக கொடுத்து விடுகிறார். பிறகு அதை கண்டு கலங்கிய கிருஷ்ண பரமாத்மாவின் கண்களே கலங்கி விடுகிறது. அப்பொழுது அவர் கர்ணனை தன் மடியில் கிடத்தி, கர்ணா உனக்கு என்ன வேண்டும் கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கும் போது, 7 பிறப்பிலும் இல்லை என்று சொல்லாத இதயம் வேண்டும் கண்ணா, அதை நீ எனக்கு அளித்தருள்வாய் என்று கேட்கிறார். இது ஒரு ஈகை, தானம், தர்மம் இவற்றின் உச்சம் என்று சொன்னால் அது மிக இல்லை. இப்போது கூட நாம் சிறந்தவர் கண்ணனா கர்ணனா என்று நாம் ஒரு விவாதம் வந்தால் தமிழ் கூறும் நல்லுலகில் எல்லோரும் கர்ணன் பக்கம்தான் நிற்போம். ஏனென்றால் கர்ணனுடைய ஒரு பாத்திர படைப்பு என்பது எல்லோரையும் கலங்க வைக்கக்கூடிய ஒரு பாத்திர படைப்பு. அவ்வளவு ஒரு நியாயமும் தர்மமும் நிறைந்தது. சூது, வஞ்சம், பொய் இவை எதுவுமே இல்லாத அந்த பாத்திர படைப்பு மிகவும் அருமையானது. அது போலவே வள்ளல்கள், கடையேழு வள்ளல்களும் தானம், தவம் இவற்றில் அவர்கள் வல்லவர்கள் தான். வேள்பாரி, கடையேழு வள்ளல்களில் ஒருவனா வேள்பாரியை வஞ்சத்தால் கொன்று விடுகின்றனர். இப்படித்தான் வஞ்சத்தால் கொன்று விடுகின்றனர். வேள்பாரிக்கு தமிழ் இசையிலும் நாடக கலையிலும் இருக்கும் ஆர்வத்தை கபிலர் என்பவரின் உதவியால் அறிந்து கொண்டு இந்த மூவேந்தர்களும் என்ன செய்கிறார்கள், பாணர் வேடம் அணிந்து கொண்டு வேள்பாரியிடம் சென்று நடனம் பாட்டு பாடி நடனம் ஆடி வஞ்சகமாக அவனை கொன்று விடுகிறார்கள். அவர்கள் கொன்றுவிட்டாலும் வேள்பாரியின் புகழ் இன்றளவும் பரம்புமலை முழுவதும் பரவி இருக்கிறது. ஆனால் கொன்ற வஞ்சகர்கள் கூழாங்கற்களாய் குறுகி போனார்கள். இது போலவே அதியமான் என்ற கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் தனக்கு கிடைத்த ஒரு அரிய வகையான நெல்லிக்கறி, அதை உண்டால் 1000 ஆண்டுகள் வாழலாம். அதை கொண்டு தனது நண்பரான அவ்வையிடம் கொடுத்து, அவ்வையே நீங்கள் இதை உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு.
அதுக்கு அவ்வை சொல்றாங்க, இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பவன் நீ அல்லவா அதியா, என் நண்பரே நீதான் இதை உண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அதியமான் சொல்கிறார், நான் என் நாட்டை நான் இருக்கும் வரை நான் காப்பேன், எனக்கு பிறகு என் மகன் இந்த நாட்டை காப்பதற்கு இருக்கிறான், அதற்கு பிறகு அவனுடைய மகன் இந்த நாட்டை காப்பதற்கு இருக்கிறான். ஆனால் அவ்வையே, நீ நீ அழகிய தமிழ் பாடல்களை இவ்வுலகம் முழுவதும் பாடுகிறாய், தமிழின் பெருமையை இவ்வுலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க உன்னால் மட்டுமே முடியும். எனவே நீதான் இந்த நெல்லிக்கனியை உண்ண வேண்டும் என்று கொடுக்கிறார். இதுவும் ஒரு சிறந்த தானம் தான், சிறந்த தர்மம். வள்ளல் வந்து இதற்காகவே அவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். ஆனால் இவர்கள் எல்லோரும் வள்ளல்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள். கடையேழு வள்ளல்கள் மற்றும் பல அவர்களை தவிர மேலும் பல வள்ளல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் வள்ளல்கள் என்று மட்டுமே அழைக்கப்படுகிறார். ஆனால் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய ராமலிங்க அடிகளாரைத்தான் வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார். அவர் மட்டும்தான் வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது தமிழில் ஒரு சொல்லின் இறுதியில் ஆர் என்ற விகுதி வருவது அந்த சொல்லுக்கும் அதன் பொருளுக்கும் பெருமை சேர்ப்பதாகும். அதனால்தான் அவர் வள்ளல் என்று அழைக்கப்படாமல் வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார். ஏழைகளின் பசி பிடியை போக்க அவர் மூட்டிய அடுப்பு இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அதனால்தான் அவர் வள்ளலார் என போற்றப்படுகிறார். அது போலவே இந்த கடையேழு வள்ளல்கள் தவிர மற்றவர்களும் நிறைய தானங்கள் தர்மங்கள் செய்து அவர் இந்த மண்ணில் புகழ் பெற்று இலக்கியத்தில் இடம் பெற்றிருக்கிறார்கள். குமணவள்ளலை பாருங்கள். அவர் வந்து தன்னுடைய தம்பி இளங்குமணன் அவருடைய அரசாட்சி சொத்துக்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விடு என்று கேட்கிறார். இவர்தான் தானம் செய்வதில் வல்லவராயிற்று. குமணவள்ளல் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து விடுகிறார். உடனே இளங்குமணன் என்ன சொல்கிறார், நீ இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது, காட்டிற்கு சென்று விடு என்று சொல்கிறார். அப்போது அவர் வந்து தன் அரசவையில் உள்ள காவலர்களை அழைத்து இவரை காட்டிலே விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது ரகசியமாக காவலர்களை அழைத்து காட்டிலே விட்டு வராதீர்கள், கொன்று விடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த காவலர்கள் எல்லாம் குமணனை அழைத்துக் கொண்டு காட்டிற்கு செல்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு வந்து தர்மம், குமணன் செய்த தர்மம் தலை காக்கும் அல்லவா. அந்த காவலர்கள், நீங்கள் வந்து இது போல உங்கள் தம்பி உங்களுடைய தம்பி இப்படி உங்களை கொலை செய்ய சொல்லி இருக்கிறார். ஆனால் நாங்கள் எங்களுக்கு மனம் வரவில்லை, உங்களை கொலை செய்யும் அளவிற்கு நாங்கள் ஏதும் பாதகமானவர்கள் இல்லை, நீங்கள் எப்படியாவது தலைமறைவாகி உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார்கள். இது சில நாட்களில் இது இளங்குமணனுக்கு இது தெரிந்து விடுகிறது. அப்போது என்ன செய்கிறார் இளங்குமணன், என் அண்ணனின் தலையை கொய்து வருபவர்களுக்கு 1000 பொற்காசுகள் என்று அறிவித்து விடுகிறார். நாடெங்கும் அறிவித்து விடுகிறார். குமணவள்ளலை எல்லோரும் சென்று, தமிழ் புலவர்கள் எல்லாம் சென்று பாடி பரிசில் பெற்றவர்கள் எல்லாம் இப்பொழுது அதில் ஒரு சிலர், அதில் குறிப்பாக ஒரு புலவர் வந்து அந்த காட்டிற்கே சென்று விடுகிறார். அவர் சென்று குமணவள்ளலை பார்த்து பாடல் பாடி பரிசுகளை கேட்கிறார். அப்பொழுது குமணவள்ளல் சொல்கிறார், நான் இருப்பது காட்டில், நீங்கள் இப்பொழுது வந்து கேட்கிறீர்கள், ஆனால் என் தம்பி என்னுடைய தலைக்கு 1000 பொற்காசுகள் தருவதாக எல்லோருக்கும் அறிவித்துள்ளான். எனவே நீங்கள் என் தலையை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த குமணவள்ளல் சொல்கிறார். இப்படி உயிர் போகும், உயிரை விடும் நேரத்தில் கூட அது ஒரு கொடையாக இருக்கட்டும் என்று நினைக்கும் வள்ளல்கள் எல்லாம் நம் நாட்டில் வாழ்ந்துதான் இருக்கிறார்கள். 18 கணக்குகளில் ஒன்று ஏலாதி. அதில் 20வது பாடல், உறுப்பு அறுத்தனை கொடை ஓப்பார் தன்னின் வெறுப்பு அறுத்தான் விண்ணகத்திலும் அதாவது தன்னுடைய உறுப்பை அறுத்து கொடை செய்ய வேண்டும் என்று எண்ணுபவனை வெறுப்பவர்கள்
விண்ணுலகத்திலும் யாரும் இல்லை என்பதுதான் இந்த ஏழாதி பாடல். அதை பார்க்கும்போது நமக்கு சிபி சக்கரவர்த்தியின் ஞாபகம் வருகிறது. அவர் புறாவிற்கும் பருந்திற்கும் புறாவை காப்பாற்றி பருந்திற்கு நியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன் உடலில் உள்ள சதையை அறுத்து அந்த பருந்திற்கு உணவாக கொடுக்கிறார். அப்பொழுது கூட அரசவையில் எல்லோரும் மான்கறியை கொடுக்கலாம் அல்லது வேறு விலங்குகளை வெட்டி அந்த பருந்திற்கு நாம் கொடுத்து விடலாம் என்று சொன்னாலும் இல்லை, பருந்தின் உணவை காப்பாற்றி வைத்திருப்பது, அதாவது புறாவை காப்பாற்றி வைத்திருப்பது நான் தான், எனவே நான் தான் அதற்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லி தன் சதையை அறுத்து புறாவிற்கு எடைக்கு நிகரான தன்னுடைய சதையை அறுத்து கொடுக்கிறார், அந்த பருந்திற்கு அறுத்து கொடுக்கிறார். இப்படிப்பட்ட கொடை வள்ளல்களும் இருக்கிறார்கள். அதற்காக ஏழாதியின் மொத்தம் 80 பாடல்கள். அவற்றில் ஒரு சில இது போன்ற தானம், தர்மம், கொடை இது பற்றியே தான் இருக்கிறது. அதில் ஒரு 6வது பாடல், அற்றார்க்கு உண்டி உரையில் உடுக்கை இவை ஈன்றார் பண்டிதராய் வாழ்வர் பயின்று. ஏதுமில்லாதவர்களுக்கு உண்டி உரையில் உடுக்கை இவை நாம் அளித்தால் பண்டிதராய் வாழ்வர் பயின்று என்று அந்த ஏழாதி பாடல் சொல்கிறது. அதைவிட 36வது பாடல் பாருங்கள். ஏழாதில் 36வது பாடல், காலில்லார் கண்ணில்லார் நாயில்லார் யாரையும் பாலில்லார் பற்றிய நூலில்லார் சாலவும் ஆழப்படும் ஊன் சமைத்தார் இமையவரால் வீழப்படுவார் விரைந்து. வந்து கால் இல்லாதவங்க, கண்ணு இல்லாதவங்க, அதாவது பேச முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க, அதுக்கப்புறம் பால் இல்லாது என்றால் ஆண் பெண் இருபால் அல்லாத 3வது பாலினம் அவர்கள், பிறகு நூல் இல்லார் என்றால் உறவினர்கள் யாரும் இல்லாமல் தனியாக வாழும் ஒருவர், இவர்களுக்கு ஆழப்படும் ஊன் சமைத்தார். அதாவது அவர்கள் விரும்பிய உணவை அவர்கள் போதும் என்கிற அளவிற்கு நாம் உணவளித்தால், அவர்களுக்கு உணவளித்தால் இமையவரால் வீழப்படுவர் விரைந்து ஓடி வந்து விண்ணுலகத்தோர் அவர்கள் காலில் விழுந்து வணங்குவார்கள் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. மூதுரை, நமது அவையின் மூதுரை. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் என்கிறார். அது உண்மைதான். நல்லவர்களுக்கு நாம் செய்யும் உபகாரம் அவர் கண்டிப்பாக அந்த நன்றியை அவர்கள் நினைத்திருப்பார்கள். அது போலவே அவர்களும் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் ஈரமிலா நெஞ்சத்தாருக்கு செய்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் என்று அவை கூறுகிறார். அது போலவே ஈவது விளக்கேல் என்கிறார். ஒருவர் ஏதாவது ஒரு தானமோ தர்மமோ செய்யும் போது இன்னொருவர் அதை கெடுப்பதற்கு சிலர் இருக்கிறார்கள். அது போலவே எனக்கே கூட நான் மேலாளராக பணிபுரியும் போது அரும்பாக்கத்தில் ஒரு பையன் தன்னுடைய 2 கைகளையும் தரையில் வைத்து ஒரு மிருகம் போலவே அவன் நடந்து வருவான். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். அவன் என்ன ஒரு ஆடு மாடு போலவே நடக்கிறானே, மனிதனை போலவே இல்லையே என்று மிகவும் வருத்தமாக இருக்கும். அவனும் அக்கா எனக்கு ஏதாவது கொடு என்று கேட்பான். நானும் என் கையில் கிடைத்தவற்றை கொடுப்பேன். அப்பொழுது அங்கே அந்த தெருவில் கடை வைத்திருப்பவர் ஒருவர் என்னிடம் சொல்கிறார், ஏமா அந்த பையனுக்கெல்லாம் காசு கொடுக்குறீங்க? பாருங்கள், ஈவது கரவேல் என்கிறார் அவை. ஆத்திச்சூடியில் ஈவது கரவேல் என்கிறார். அப்ப அந்த மளிகைக்காரர் சொல்வார், ஏமா அந்த பையனுக்கெல்லாம் நீங்க காசு கொடுக்குறீங்க? அவன் ரொம்ப மோசமானவன், உடனே அவன் கொண்டு போய் சாராயம் குடிப்பான், அதனால நீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்வார். அவன் எதை செய்தாலும் பரவாயில்லை, நம்மை பொறுத்தவரை அவன் வந்து யாசகம் என்று அவன் வந்து கேட்கும் போது நாம் கொடுப்பதை தடுப்பதும் ஒரு பாவம்தான் என்பதைத்தான் அவை அப்படி சொல்கிறார். ஆத்திச்சூடியில் சொல்கிறார். கொன்றை வேந்தனில் எதை சொல்கிறார்கள்? ஈயார் தேட்டை தீயார் கொள்வார்.
யாருக்கும் உதவாத செல்வம் சேர்த்து வைப்பவர்கள் ஒரு நாள் கண்டிப்பாக அவர்களது செல்வத்தை தீயோரிடம் இழந்து நிற்பர். அதுதான் ஈயார் கேட்டை தீயார் கொள்வார் என்று கொன்றை வேந்தனில் கூறப்படுகிறது. நருந்தொகை அதிவீர ராமபாண்டியர் எழுதிய நருந்தொகையில் பாருங்கள், செல்வர் கழகு செழுங்கிளை தாங்குதல். ஒருவர் குடும்பத்தில் ஒருவர் மிகவும் வசதியாகவும் வருமானத்தோடவும் இருந்தால் அவர்கள் தன்னுடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் அவர் கொடுத்து உதவ வேண்டும் என்பதுதான் செல்வர் கழகு செழுங்கிளை தாங்குதல் என்பது. இதை நருந்தொகையில் அதிவீர ராமபாண்டியர் கூறுகிறார். மீண்டும் நமது அவை இட்டார் பெரியோர் இடாதார் இழிக்குலத்தோர் என்கிறார். அது போலவே பைபிள் அதாவது விவிலியம் என்ன சொல்கிறது? கொடுப்பவரை விட தானம் கேட்பவரை விட கொடுப்பவரே சிறந்தவர் என்று விவிலியம் சொல்கிறது. அதுபோலவே இஸ்லாமியர்களுக்கு ஈகை திருநாள் என்று ஒரு தனியாக ஈகை திருநாள் என்றே ஒன்று இருக்கிறது. இந்துக்களுக்கு அப்படி இல்லை. எந்த நாள் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாம் என்றெல்லாம் நமக்கு கூறப்படுகிறது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அதற்கென்றே ஒரு திருநாள் இருக்கிறது. நான் அதை பார்த்திருக்கிறேன். நாங்கள் இருந்த அந்த அரும்பாக்கம் இடத்திலே அங்கு சுற்றி இருக்கும் இஸ்லாமியர்கள் மிகவும் அவர்கள் வசதியில் மிகவும் குறைந்தவர்கள் தான். ஆனால் அவர்களால் முடிந்த தானத்தையும் தர்மத்தையும் அந்த ஆடைகள் வாங்கி கொடுப்பது, பிறகு கறி முதலியவற்றை வாங்கி இறைச்சிகள் வாங்கி தானம் செய்வது, இவையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் வந்து தங்களுடைய மதத்தின் கோட்பாடுகளை தவறாமல் கண்டுபிடிக்கும் ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக இந்த இஸ்லாமியர்கள் தான் என்பதில் கண்டிப்பாக நாம் அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். சென்னைக்கு அடுத்த திருநி என்ற ஊரில் காலத்தியார் என்ற ஒரு வள்ளல் இருந்தார். அவர் வந்து எல்லோருக்கும் பொருட்களை வாங்கி வழங்கி அவருக்கு வந்து பேரும் புகழும் நிறைய கிடைத்தது. எல்லோரும் காலத்தியார் என்றால் தெரியாதவர்களே இல்லை. அப்படி அவர் நிறைய புகழை சம்பாதித்து விட்டார். காஞ்சியை ஆண்டு வந்த பல்லவ மன்னனுக்கு இது சற்று பொறாமையாக இருந்தது. அவருக்கு நான் ஒரு மன்னன், என்னை விட நீ புகழ் சேர்க்கிறாயா என்று அவருக்கு பொறாமையாக இருந்தது. அதனால் அவர் தனது அமைச்சர்களை அனுப்பி அந்த காலத்தியாரின் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பறிமுதல் செய்யுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அப்ப அந்த அமைச்சர்கள் வந்து வள்ளல் காலத்தியாரின் வீட்டிற்கு வந்து எல்லா பொருட்களையும் பறிமுதல் செய்து கொண்டு போகின்றனர். காலத்தியார் கேட்கிறார், நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக என் பொருட்களை எல்லாம் இப்படி எடுத்து செல்கிறீர்கள்? என்னுடைய பொருட்களை எல்லாம் பறிமுதல் செய்கிறீர்களே, எதற்காக எனக்கு இப்படி நான் என்ன செய்வேன்? யாராவது வந்து யாசகம் என்று வந்து கேட்டால் நான் என்ன செய்வேன்? இந்த புலவர்கள் வந்து பாடல் பாடி பரிசுகளை பெற வருவார்களே, அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று அவர் எப்படியோ மன்றாடி கேட்கிறார். ஆனால் அந்த அமைச்சர்கள் எல்லாவற்றையும் கவர்ந்து சென்று விடுகின்றனர். அதுக்கப்புறம் இவர் என்ன, சரி இனிமேல் நாம இவரும் இவரது மனைவியும் வறுமை என்று வருபவர்களுக்கு கொடுக்க நம்மிடம் ஏதும் இல்லை. இனிமேல் நாம் வந்து இந்த ஊரை விட்டு சென்று விடலாம் என்று வருகிறார்கள். வருகிற வழியிலே இரவு மட்டும் ஒரு சத்திரத்தில் தங்கிவிட்டு நாம் விழுந்ததும் இந்த ஊரை விட்டு சென்று விடலாம் என்று இவர் கட்டிய ஒரு சத்திரத்திலேயே இவர்கள் கணவனும் மனைவியும் காலத்தியாரும் அவரது மனைவியும் தங்குகிறார்கள். அங்கே மதுர கவிராயர் என்பவர் காலத்தியாரை பற்றி கேள்விப்பட்டு அவர்களிடம் பொருள்கள் பெற்று செல்லலாம் என்று அவர் வந்து அந்த சத்திரத்திலே தங்குகிறார். அவர் வந்து தன்னுடைய வாய் திறந்து பாடுகிறார், நாளை நான் காலத்தியாரை சந்திக்க போகிறேன், எனது துன்பங்கள் எல்லாம் பறந்துவிடும்,
இனிமேல் நான் நிம்மதியாக வாழ்வேன் என்றெல்லாம் அவர் பாடல்கள் இயற்றி பாடிக்கொண்டிருக்கிறார். இது காலத்தியாருக்கும் அவரது மனைவியின் காதுகளிலும் விழுகிறது. அப்பொழுது இவர்கள் நாளை நாம் வீட்டிற்கு இந்த புலவர் சென்று பார்க்கும்போது நாம் அங்கு இல்லை என்றால் அது அது மிகவும் அந்த புலவர் துன்பப்படுவார். எனவே நாம் நம் வீட்டிற்கு சென்று விட வேண்டும், என்ன இருக்கிறதோ பார்க்கலாம் என்று சொல்லி அதை கொடுக்கலாம் என்று சொல்லி இருவரும் அந்த வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். சிறிது நேரத்தில் காலையில் விழுந்த பின் அவர்கள் வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். சிறிது நேரத்தில் காலத்தியாரும் அவரது மனைவியும் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். மதுர கவிராயர் அங்கு அவர் வீட்டிற்கு வந்து பாடல்கள் பாடுகிறார். பாடல்கள் பாடி பரிசிற்காக நிற்கிறார். அப்பொழுது காலத்தியாருக்கு மிகவும் வருத்தம் அடைந்து, இனிமேல் நான் உயிரோடு இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை, இதோ நான் இப்பொழுதே என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று அவர் வீட்டிலே பின்புறமாக வளர்க்கப்படும் ஒரு பாம்பு புற்றிற்குள் கைவிடுகிறார். எப்படியும் இந்த பாம்பு கடித்து விட்டால் நாம் இறந்து விடலாம், இல்லை என்று மதுர கவிராயருக்கு சொல்வதை விட நாம் இறந்து விடுவதே மேல் என்று பாம்பு புற்றினுள்ளே கைவிடுகிறார். அப்போது சீறி வந்த பாம்பு ஒரு மாணிக்க கல்லை அவரிடம் கொடுக்கிறது. உடனே இந்த காலத்தியார் அந்த மாணிக்க கல்லை கொண்டு வந்து மதுர கவிராயரிடம் கொடுக்கிறார். அதை பார்த்து மதுர கவிராயர் மிகவும் வியந்து போகிறார். என்ன, நான் இவ்வளவு பெரிய பொருளை நீங்கள் கொடுப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லையே, இது எவ்வளவு மதிப்பு மிக்கது, இதை எனக்கா கொடுத்து விட்டீர்கள் என்ன? ஆமாம், இதுதான் உங்களுக்கு, நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு காலத்தியார் சொல்லிவிடுகிறார். இந்த மாணிக்க கல்லை கொண்டு வந்து நேராக காஞ்சி மன்னனிடம் மதுர கவிராயர் கொடுத்து, மன்னா, இந்த மாணிக்க கல்லை தங்களிடம் வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், அது தங்களிடம் இருப்பதே உத்தமம், இதற்கு சரியான விலையை ஒன்றை எனக்கு கொடுத்தரல வேண்டும் என்று கேட்கிறார். அந்த காஞ்சிபுரத்து மன்னன், பல்லவ மன்னன் மாணிக்கத்தை பார்த்துவிட்டு தன்னுடைய அமைச்சர்கள் மீது கோபப்படுகிறார். நான் எல்லாவற்றையும் உங்களிடம், எல்லா பொருளையும் அபகரித்து வர வேண்டும், எல்லா பொருளையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் எப்படி இந்த மாணிக்க கல்லை மட்டும் விட்டு வந்தீர்கள், இன்னும் எத்தனை மாணிக்கம் அவரிடம் இருக்கிறதோ என்று அரசர் தன்னுடைய படைகளோடு காலத்தியார் வீட்டிற்கு வந்து விடுகிறார். வந்து காலத்தியாரை கேட்கிறார், இன்னும் எத்தனை வைத்திருக்கிறீர்கள் என்று. மாணிக்கங்கள் வைத்திருக்கிறீர்கள்? என்னிடம் எதுவுமே இல்லை, நான் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்துதான் அந்த பாம்பு புற்றில் நான் கைவிட்டேன், ஆனால் அந்த பாம்பு எனக்கு இந்த மாணிக்கத்தை கொடுத்தது, நான் அவரிடம் கொடுத்து விட்டேன், அவ்வளவுதான் என்று சொன்னவுடன் மதுர கவிராயர் அரசனுக்கு புத்திமதிகள் சொல்கிறார். அரசன் தன்னுடைய செயலுக்கு மிகவும் வெட்கப்பட்டு காலத்தியாரிடம் மன்னிப்பு கேட்கிறார். காலத்தியார் வீட்டில் வளர்ந்த ஒரு நஞ்சுள்ளம் கொண்ட பாம்பிற்கே தானம் செய்ய வேண்டும் என்ற பண்புள்ளம் இருக்கிறது, நாம் ஒரு அரசனாக இருந்தும் இப்படி பண்பில்லாமல் இவரது சொத்துக்களை பறிமுதல் செய்து விட்டோமே என்று காலத்தியாரின் கால்களில் விழுந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் காலத்தியாருக்கே திரும்ப கொடுத்து விடுகிறார். இப்படி பல வள்ளல்கள், 7 வள்ளல்களை தவிர பல வள்ளல்கள் நம் நாட்டில் இருந்திருக்கிறார்கள். அவர்களும் இன்றளவும் அவர்களும் போற்றப்படுகிறார்கள். ஆனால் நம்மிடையே ஒரு சொல் வழக்கு உண்டு. அது என்ன என்றால், தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும், பாத்திரம் அருந்து பிச்சையிடு, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும், பாத்திரம் அருந்து பிச்சையிடு, இது போன்ற சொல் வழக்குகள் எல்லாம் இருக்கிறது. உண்மையில் பார்க்க போனால் சில நேரங்களில் நாம் யாருக்காவது உதவி என்று செய்ய போனால் அது நமக்கு நன்மை அளிப்பதை விட தீங்கு அளித்து விடுகிறது. ஒரு மிக மிக சிறிய கதை ஒன்றை சொல்கிறேன். ஒரு ஜென் துறவி காட்டில், ஒரு பெரிய காட்டில் குதிரை மேல் வந்து கொண்டிருக்கிறார். அந்த காடை கடந்து அவர் ஊருக்குள்ளே செல்ல வேண்டும். அவர் குதிரை மேல் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் ஒரு வாலிபன்
முனகிக் கொண்டே இருக்கிறார். தண்ணீர் தண்ணீர் என்று முனகிக் கொண்டு இருக்கிறார். இவர் அதை பார்த்த பிறகு தன்னுடைய குதிரையிலிருந்து கீழே இறங்கி, இந்த வாலிபன் மிகவும் துன்பப்படுகிறான், இவனுக்கு நம்மிடம் இருந்த குறைந்தபட்சம் நம்மிடம் இருந்த தண்ணீரையாவது கொடுப்போம் என்று தனது தான் கொண்டு வந்த தோல் பையிலே இருந்து தண்ணீர் குவளையை அவர் எடுப்பதற்குள் அந்த வாலிபன் வேகமாக குதிரை மீதியை உட்கார்ந்து வேகமாக குதிரையை செலுத்தி ஊருக்குள் சென்று விடுகிறான். இப்பொழுது இந்த துறவி மிகவும் வருத்தப்படுகிறார். நாம் அந்த வாலிபன் துன்பத்தில் இருக்கிறானே, அவனுக்கு உதவி செய்யலாம் என்றுதானே நாம் நினைத்தோம். அவருக்கு குடிப்பதற்கு நீரையாவது கொடுக்கலாம் என்று நினைத்தால் இவன் இப்படி நம்மை வஞ்சித்து விட்டானே என்று மனம் வருந்தி கொண்டே அவர் வெகு தூரம் நடந்து ஊருக்குள் வந்து விடுகிறார். மறுநாள் வந்து வீதியிலே மறுநாள் சந்தை நடக்கிறது. அங்கே வந்து ஒருவன் குதிரையை விலை பேசிக் கொண்டிருக்கிறான். அதில் ஒரு இளைஞன் வந்து குதிரையை விலை பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த துறவி நேரா பார்த்துவிட்டு தன்னுடைய கைகளை அவன் தோள் மீது வைக்கிறார். வைத்தவுடன் அந்த இளைஞன் பயந்து திரும்புகிறான். யார் என்று பார்த்தால் இந்த துறவி. அவன் நடுங்கி விட்டான். இவர் என்ன கேட்பாரோ என்ன சொல்வாரோ என்று பயந்து விட்டான். ஆனால் அந்த துறவி அவன் அருகில் சென்று, இந்த குதிரை உனக்கு எப்படி கிடைத்தது என்பதை மட்டும் யாரிடமும் சொல்லிவிடாதே. நீ அப்படி சொன்னால் இனி ஒருவரும் உண்மையிலேயே ஆபத்தில் இருப்பவர்களுக்கு கூட யாருமே உதவ முன்வர மாட்டார்கள். எனவே நீ வந்து இந்த குதிரை உனக்கு எப்படி கிடைத்தது என்பதை மட்டும் சொல்லிவிடாதே என்று சொல்லிவிட்டு அவர் நகர்ந்து விடுகிறார். அவனுக்கு ஏதோ மண்டையில் அடித்தது போல இருந்தது அந்த இளைஞனுக்கு. இது போலதான் யாருக்காவது உதவி செய்யலாம் என்றால் கூட அது அவர்களுக்கு தீங்கு வந்து விடுகிறது. இதையும் நாம் இந்த முரணான கருத்துக்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே ஈகை எது எப்படி இருந்தாலும் ஈகை, தானம், தர்மம் இவை நம்ம தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற பாடல் ஒன்று இருக்கிறது. அது வந்து கண்டிப்பாக அந்த பாடல் உண்மைதான். தானமும் தர்மமும் நம் தலையை காக்கும். எனவே நாம் வாழும்போது நம்மால் முடிந்தவற்றை வறியோருக்கு தானம் செய்து புண்ணியங்களையும் சேர்க்க வேண்டும், நற்புகழையும் சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க மேம். வாழ்த்துறை வழங்குவதற்கு மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நீதி அரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்பு அழைக்கின்றோம். தொடர்ந்து தயாரிலே இருக்குமாறு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிறப்பு அழைப்பாளர் அம்மையார் அவர்கள் ஈகை என்ற தலைப்பில் மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிறார்கள். இலக்கியத்தில் உள்ள வள்ளல்கள் அனைவரை பற்றிய குறிப்புகளையும் மிக அருமையாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் உரையின் இறுதியிலே சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் ஈகை குணத்தோடு வாழ வேண்டும், தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி முடித்தார். அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த உரை என்பது. ஈகை என்ற தலைப்பிலே உரையாற்றியது ஒவ்வொருவருக்கும் அந்த ஈகை குணம் வர வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் அம்மையார் அவர்களும் சரி,
நமது பேரவை உறுப்பினர்களும் சரி எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் அதுல வள்ளல் அந்த ஈகை குணத்தில் தர்மங்களை செய்யும் போது, ஈகை குணத்தோடு செயல்படும் பொழுது கொஞ்சம் அறிவுக்கு பொருத்தமான வகையிலே அது அமைந்திருக்க வேண்டும். அதுதான் முல்லைக்கு தேறிந்தான் வேள்பாரி என்று பாட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவன் அரசன். ஒரு பொழுது தன்னுடைய விலை மதிப்புள்ள ஒரு தேரை விட்டு விட்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது புத்திசாலித்தனமும் அல்ல. அவனுக்கு இருக்கிற வசதியில் ஏன் ஒரு சாதாரண மக்கள் கூட 2 குச்சிகளை நட்டு அந்த கொடிகளுக்கு படர்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். சாதாரண வசதி வாய்ப்பற்ற ஒரு சாதாரண மனிதனால் கூட அதை செய்ய முடியும். அதை விடுத்து ஒரு தேரை விட்டு விட்டு செல்வது என்பது அது ஒரு பெரிய கிரிமினல் வேஸ்ட், புத்திசாலித்தனமும் அல்ல என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மையார் அவர்கள் பாத்திரம் அறிந்து பிச்சை இட வேண்டும் என்று அதற்கு ஒரு கதையும் சொல்வார்கள். ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டிலே வந்து தினசரி அம்மா தாயே என்பான். அந்த பெண்மணி தினசரி அந்த சமைத்த உணவிலே மீதம் இருக்கும் உணவை பிச்சைக்காரனுக்கு கொடுத்து கொண்டு வந்தார். ஒரு நாள் அந்த பெண்மணிக்கு உடல்நலம் சரியில்லாமல் காய்ச்சல் வந்து அன்று சமையல் செய்யவில்லை. பிச்சைக்காரன் வருகிறான். அம்மா தாயே என்கிறான். ஐயா, எனக்கு இன்று உடல்நலம் சரியில்லை, இன்று சமைக்கவில்லை, நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, வேறு வீட்டை பாருங்கள் என்று சொன்னார். அதற்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான், எப்போதும் போடாத மகராசி போடல, இந்த தினம் போட்டுக்கிட்டு இருந்த தேவடியாளுக்கு என்ன வந்தது அப்படின்னா, அந்த உணவு கொடுத்ததற்கான அதனாலதான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு தகுதியானவனுக்கு தான் கொடுக்கணும். அவ்வளவு நாளும் தொடர்ச்சியா போட்ட அந்த பெண்மணிக்கு கிடைத்த பட்டத்தை பாருங்கள். அதனால் தான் நமது பெரியோர்கள் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுங்கள் என்கிறார்கள். அந்த வழியில் நம்மால் முடிந்த தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும். புண்ணியம் என்பது இருக்கிறதோ இல்லையோ, நமக்கு ஒரு மன ஆறுதல், மன திருப்தி ஏற்படும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எனவே அம்மையார் அவர்களின் சிறந்த உரைக்கு என்னுடைய வாழ்த்துதலும் பாராட்டுதலும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு டில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. அலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல் செய்கின்ற செயலை மனம் கலங்காமல் அஞ்சாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும். இந்த குரலுக்கு மிகவும் பொருத்தமானவர் யாருன்னு கேட்டா லட்சுமி அம்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த தேதி வந்துச்சோ இல்லையோ முன்கூட்டியே ஒரு அலைபேசியில ஐயா நான் இந்த தலைப்புல பேசட்டுமா அப்படின்னு கேட்டுருவாங்க. சரிங்கம்மா பேசுக, இந்த தேதியில கொஞ்சம் உங்களுக்கு காலியா இருக்கு, நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அம்மா அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பேச்சாற்றலுக்கு சொந்தக்காரர்கள். அதாவது தஞ்சையிலே நம்ம மதுரையிலே நடத்த நம்முடைய பெருவிழாவுக்காக
ரூபாய் 3000 தந்து, என்னால் என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அவர்கள், அதனால அது மாதிரி ஆயிடுச்சு, நான் வரல அப்படின்னு சொல்லி, நான் வரலன்னா கூட என்னுடைய தொகையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல பெரும் மனதுக்கு சொந்தக்காரன். அந்த அளவுக்கு நம்முடைய லட்சுமி ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப சிறப்பாக, முதல்ல ரொம்ப அச்சப்பட்டாங்க, என்னால எப்படி பேசுறதுன்னு தெரியல, எனக்கு முதல் மேடை அப்படிலாம் சொன்னாங்க. ஏறக்குறைய இது 3வது அடியாக நம்ம ஆமா 4வது முறையா பாருங்க, 4வது முறையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நன்றாக பேச முடியும் என்று சொல்பவர்கள் கூட தயக்கம் காட்டுகிற நேரத்துல முதல் ஆரம்பத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு தானும் வளர்ந்து தன்னுடைய பேச்சாற்றலையும் வளர்த்துக் கொள்கின்ற லட்சுமி அவர்களை எப்படி பாராட்டினாலும் தக்கும். ஐயா அவர்கள் பேசியதை எல்லாம் சொல்லிவிட்டார்கள். மீண்டும் நான் அதை சொல்லி என்றால் மீண்டும் மதிப்பளிப்பாக இருக்கும் என்று சொல்லி ஐயா அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிந்து லட்சுமி அவர்களுக்கு பாராட்டும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டில்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பு அழைக்கின்றோம். திறன் தயாரில் இருக்குமாறு ஜானகி அம்மா அவர்களை அன்பு கேட்டுக்கொள்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி குரல் அமுது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா லக்ஷ்மி ஜெயக்குமார் அவர்கள் மிக சிறப்பாக ஈகை என்று பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். ஈகை என்றால் என்ன என்பதை ஓரிரு நிமிடங்களில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஈகை என்பது நமக்கு கிடைத்ததை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது. அது பொருள் கொடுப்பதில் மட்டும் இல்லாது நேரத்தை கொடுப்பது, அன்பை கொடுப்பது, ஆறுதல் கொடுப்பது, அறிவை பகிர்வது, இவை எல்லாமே ஈகைதான். ஒருவர் பசித்திருக்கும் போது அவருக்கு உணவு அளிப்பது ஈகை. ஒருவர் மனவேதையில் இருக்கும் போது அவரை கேட்டு ஆறுதல் கூறுவது ஈகை. ஒருவர் அறியாமையில் இருக்கும் போதும் அவருக்கு அறிவு அளிப்பது ஈகைதான். ஈகையினுடைய அவசியம் இன்றைய உலகில் பல முன்னேற்றங்கள் இருந்தாலும் மனித மனங்களில் தனிமை, சுயநலம், போட்டி போன்றவை அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் மனிதர்களை மனிதர்களாக இணைத்து வைத்திருப்பது ஈகை. ஈகை இல்லாத வாழ்க்கை உயிர் இல்லாத உடலை போன்றது. அன்பு இல்லாத செல்வம் பொருளற்றது. நாம் வாழும் சமுதாயம் சமநிலையுடன் இயங்க வேண்டுமெனில் ஒருவர் மற்றவருக்கு உதவ வேண்டும். அதற்கான அடிப்படை தத்துவமே ஈகை. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களே அன்பு அழைக்கின்றோம். தயாரில் இருக்குமாறு சீர்காழி செல்வராஜன் ஐயா அவர்களே அன்பு கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிறப்பு அழைப்பாளராக பேசிய அம்மா அவர்களின் கருத்துக்களும் இலக்கியங்களில் எடுத்துக்காட்டுகளும் மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு ஏதேனும் ஒரு கதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு செல்கையில் இவர்களுடைய அந்த ஈகை என்ற தலைப்பில் பேசப்பட்ட அனைத்து கதைகளுமே மிகவும் நிறைவாகவும் மாணவர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணத்திலும் இருந்தது. நான் சில மேற்கோள்களாக எடுத்துக்கொண்டேன். அதுபோல வாழ்த்துறை வழங்கிய நீதியரசர் ஐயா அவர்கள், காமராஜர் ஐயா அவர்கள், பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் அனைவருமே அந்த வாழ்த்துறை வழங்கும் போது கூட ஏற்கனவே சிறப்பு அழைப்பாளர்கள் அழைத்தவர்களிடம் பேசுவதும், அதாவது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் சின்ன சின்னதாக அழகா நோட்ஸ் எடுத்து பேசின விதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அவர்களுடைய கருத்துக்களையும் நான் வழிமொழிகிறேன். ஈகை அப்படின்றது பிரம்மநாயகம் ஐயா சொன்னது போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது சொத்தோ நகையோ பணமோ அப்படி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலருக்காக இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நமக்கான ஒரு நேரம், ஒரு சில நிமிடங்கள், அது கூட இன்னைக்கு ஈகை என்ற லிஸ்ட்ல இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்லாம இருக்கிறாங்க. அதுவே இன்னைக்கு ஈகையா தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மால் முடிந்த அளவர்களுக்கு அன்பை ஈகையா கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், முதியவர்களிடம் அன்பாக பேசுவதற்காக நேரத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது அதுவும் ஒரு ஈகையாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகையால் இன்று பேசிய அம்மா அவர்களுக்கு என்னுடைய மரியாதையான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சுவாதி. நன்றிமா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு
மிக சிறந்த உரையை இன்று வழங்கியுள்ளார்கள். இன்று அதை ஈகை என்று இன்று ஈகை நம்ம தொலைச்சிட்டு போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். ஆக ஈகை என்ற தலைப்பை இந்த அவையிலே கொண்டு வந்து அது ஈகை பெருநாளை முன்னிட்டு இந்த தொடர்புடைய இந்த தலைப்பு மிக சிறந்த தலைப்பு. மனிதன் வாழ்க்கையில் ஈகை செய்ய வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும் சரி, தங்களால் முயன்றதை பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற இந்த பல்வேறு கதைகளை அவர்கள் கோடிட்டு காமித்தது, பல்வேறு விடயங்களை நமக்கு சொன்னது. நாம் நம்மை எப்படி செழுமையாக்க வேண்டும், நாம் நம்மை எப்படி ஈகை செய்ய வேண்டும், நாம் பிறருக்கு எப்படி உதவ வேண்டும் என்று இது நம்ம பேச்சாளர் சிறப்பா பேசினாங்க. அது இல்லாம வாழ்த்துரை வழங்கிய பெருமக்கள் மிக சிறப்பாக அதுக்கு பின்னூட்டம் தந்தார்கள் என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. ஆகவே இன்றைய நிகழ்ச்சி ஈகை இல்லாதவர்களுக்கு ஒரு சவுக்கடி என்று சொல்லலாம். ஆகவே அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கின்றேன். இன்னும் சுகன்யா அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள், அவரை கூப்பிடுங்கள். நன்றியோடு வணங்குகின்றேன். சீர்காழி செல்வராஜ், செங்கப்பூரிலிருந்து. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு சுகன்யா முத்துசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்களேன். சுகன்யா அம்மா, சுகன்யா அம்மா, சுகன்யா அம்மா, வாழ்த்துரை வழங்குவதற்கு சாம்சங் ஐடியா அம்மா அவர்களே அன்பு நடக்கின்றோம். வாருங்கள். அம்மா சுகன்யாவை கூப்பிடுங்கம்மா. சுகன்யா முத்துசாமி இருக்காங்களா, அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டேங்க அம்மா, இன்னும் வரலங்க. இந்த சாம்சங்ல யாரோ இருக்காங்க, அவங்க கூப்பிட்டுட்டேன். பேர் என்னம்மா? அங்கம்மா பேர் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, பேசலாமா நீங்க? சகிலா சம்பத்குமார். வாழ்த்துரை வழங்குவதற்கு சகிலா சம்பத்குமார் அம்மா அவர்களே அன்பு நடக்கின்றோம். பாருங்களேன். நன்றி நன்றி. இன்னைக்கு பேசின லட்சுமி ஜெயக்குமார் அம்மா ஈகைய பத்தி ரொம்பவே அழகா சொன்னாங்க. நிறைய செய்திகளை அவங்க சேகரிச்சுக்கிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல நான் ஒரு செய்திய சொல்ல விரும்புறேன். இங்க கொள்ளிடத்துல செம்மொழி இலக்கிய மன்ற செல்வராஜ், சிங்கப்பூர்ல இருந்து செல்வராஜ் ஐயா பேசுனாங்க இல்லையா, அவங்களுடைய செம்மொழி இலக்கிய மன்றத்துல நான் நெறியாள்கை பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா. முன்னாடியே ஒரு தடவை வாழ்த்துறை சொல்லியிருக்கேன், தெரியும் உங்களுக்கு. அதுல சுற்று வட்டாரத்துல இருக்கிற கிராமப்புற அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஐயா நிறைய ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பரிசுகள், அந்த ட்ரோஃபி கொடுக்கறதாகட்டும், அந்த சால்வா போடுறது, பசங்களுக்கு அந்த பணம் வச்சு கொடுக்கறது, எல்லாமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊக்குவிப்பவர்கள் ஊக்குவித்தா ஊக்குவிக்கிறவனும் தேக்குவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய செய்துட்டு இருக்காங்க. தன்னுடைய கடின உழைப்பால இது பண்ணி மாணவர்களுக்கு நிறையவே சிறப்பா பரிசுகளும் பாராட்டுகளும் கொடுத்துட்டு இருக்கிறதால கொள்ளிடத்துல செம்மொழி இலக்கிய மன்றம் ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. எங்க மாணவர்களும் ரொம்பவே உற்சாகத்தோட அதுல கலந்துகிட்டு இருக்காங்க. அதனுடைய மூல காரணம் ஐயாவனுடைய அந்த ஈகை பண்பு தான். அது இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறேன். அம்மா கிட்ட இருந்து நிறைய செய்திகளை நாம படிச்சதான் இருந்தாலும் அவங்க செய்திகள்லாம் கேட்கும்போது நிறைய நமக்கு நினைவூட்டுவதாக இருந்தது. மூதுரை, நருந்தொகை, அந்த பைபிள் பத்தி சொன்னது, அது அந்த இஸ்லாமியர்களோட இந்த ரம்ஜான் அப்ப இந்த ஈகை இந்த செய்திய பத்தி சொன்னது. அதே நம்ம இந்து தர்மம் ஒண்ணு சொல்லுது, நம்ம வீட்டுல ஒரு 4 பேர் இருந்தா நம்ம சமைக்கிறது 5 பேருக்கா சேர்த்து சமைக்கணுமா. தினம் தினம் ஈகைய நம்ம இந்து தர்மம் வற்புறுத்துது. அதே போல அந்த காலத்தியார் அந்த கதை ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப சிறப்பா நிறைய செய்திகளை சேகரிச்சுட்டு சொன்னது சிறப்பு. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி.
நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களே அன்பு அழைக்கின்றோம். பாருங்களேன். அழைத்ததற்கு நன்றி அம்மா. இன்று சிறப்பு அழைப்பாளர் லக்ஷ்மி ஜெயக்குமார் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம் மற்றும் சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு தலைப்பு வந்து ஈகையை பற்றி அழகாக ஆரம்பித்தாங்க. முதல்ல அதாவது நம்மளை விட வறியவர்களாக இருக்கிறவங்களுக்கு கொடுப்பது தான் ஈகைங்கிறது முதல் இது. ஏன்னா நம்மக்கிட்ட எத்தனையோ இருக்கும், நம்ம அதை வந்து நம்மளை விட ரொம்ப தாழ்ந்த இதில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது தான் அந்த ஈகைங்கிறத அழகாக சொன்னாங்க. அதாவது ஈகை தானம். என் நினைவுக்கு வர்றது வந்து நம்ம கர்ணன் அந்த கதையை அழகாக சொன்னாங்க. அந்த போர்க்களத்தில் வந்து அவன் இது எவ்வளவோ நிறைய தான தர்மங்கள் நிறைய செஞ்சுருக்கான் பணிகாலம் அரசனாக இருக்கும்போது. அந்த போர்க்களத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து அந்தனர் வேஷம் போட்டு அந்த கர்ணனிடத்தில் இருக்கிற புண்ணியங்களெல்லாம் தானமாக கேட்கணும்னுட்டு அந்தனர் வேஷத்தில் வந்து அவர் வந்து செஞ்ச புண்ணியம், செய்கிற புண்ணியம், செய்ய போகிற அந்த 3 இதையும் தனக்கு தருமாறு அவர் யாசகமாக கேட்டோன்னு எந்த மறுபேச்சும் இல்லாமல் அவர் வந்து கொடுத்துடுறாரு. அப்போ தான் இவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாங்கிறது அவருக்கு தெரியறது. அதனால் அந்த ஈகை வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா, வில்லிபுத்தூர் சொல்கிறத பற்றி அழகாக எடுத்து சொன்னாங்க. அதாவது 7 பிறவியிலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் தன்மை வந்து தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேண்டின்றார் அப்படிங்கிற அழகாக சொன்னாங்க. அப்புறம் கடையேழு வள்ளல்கள் தானத்தில் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வள்ளலையும் பற்றி வேல்பாரி, அதியமான் வந்து ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்ததை பற்றி அப்படி ஒவ்வொரு அதாவது கடையேழு வள்ளல்களையும் அவங்க அழகாக சொன்னாங்க. அப்புறம் வந்து ராமலிங்க அடிகளார் வந்து ஏன் வள்ளலாருங்கிற பேர் எடுத்தாங்க, வள்ளல் சொல்லாமே அப்படிங்கிறத. அதாவது பசியோடு வந்தவங்களுக்கு தினமும் அதாவது வாடாமல் எப்போதுமே அதாவது உணவு கொடுத்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக இன்று வரை அந்த அணையா அடுப்பு அங்கே எரிஞ்சுருக்குங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. இன்றும் அந்த பசிப்பிணியை அதாவது அகற்றுவதற்கு அணையாத அடுப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. அப்புறம் குமணன் செய்த தானம் அதை பற்றி சொன்னாங்க. அதாவது தம்பி வந்து அண்ணனை வந்து சிறைப்படுத்தி காட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க, அதை கொலை பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் அவர் செஞ்ச தான தர்மங்களை கொலை பண்ணாமல் வந்துடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து எனக்கு விவரம் தெரியுது, அவரோட தலையை கொண்டு வரவங்களுக்கு நான் பரிசு தரேன், இவ்வளோ பொற்காசுகள் தரேன் அப்படின்றான். அப்போ ஒரு புலவர், ரொம்ப வறுமையில் இருக்கிற புலவர் போகிறாரு, பாட்டு பாடுறாரு குமணனை பற்றி. இப்போ வந்திருக்கீங்களே, என்கிட்ட எதுவும் இல்லையப்பா, என்னுடைய தலையை எடுத்துட்டு போ, என் தம்பி வந்து உனக்கு இது தருவான். அந்த கதை வந்து சொல்லும் போதே அதாவது நமக்கு மனசில் வந்து ஒரு தன்னறியாமல் கண்ணீர் வருது. அவ்வளவு தூரம் அவங்க வந்து அந்த வள்ளல் இதை வந்து ஈகையை வந்து அந்த குமரனை எப்படி இது பண்ணாங்கிறத அவங்க சொல்லும் போதே நல்லா தெரிஞ்சுது. அதுக்கு அடுத்தது வந்து ஏலாதியில் வந்து சிவி சக்கரவர்த்தி அதையும் வந்து அழகாக சொன்னாங்க. அல்லாது அந்த சதை எடுத்து அவர் அறுத்து கொடுத்து அந்த புறாவை எப்படி காப்பாற்றுறாருங்கிறதையும் சொன்னாங்க. அப்புறம் ஏலாதியில் வந்து 80 பாடல்கள் வந்து இந்த தான தர்மத்தை பற்றியே தான் சொல்கிறது அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் ஔவையாரோட மூதிரை, அப்புறம் கொன்றை வேந்தன், மற்றவர்களுக்கு கொடுப்பதை வந்து தடுக்கிறவர்களும் இருக்காங்க, ஏன் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தடுக்கவும் கூடாது. அடுத்தது வந்து நருந்தொகை பற்றி சொன்னாங்க. அப்புறம் ஔவையார் சொன்ன மாதிரி இட்டார் பெரியோர் இல்லாதார் இழிகுலத்தோர், அந்த வாக்கு வந்து நிச்சயம். அதாவது கொடுக்குறவங்க வந்து நல்லாவே இருப்பாங்க. அப்புறம் திருநின்ற ஊரில் வந்து அந்த காலத்தியார் கதை வந்து அது அருமையாக இருந்தது. அப்புறம் மதுர கவியாரை பற்றி அந்த உதவி செஞ்சதை பற்றி அழகாக சொன்னாங்க. அதாவது நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்தால், அதாவது சில பேருக்கு அதாவது பொறாமப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சால் அந்த தீமை வந்து நமக்கே வந்து சேரணுங்கிறத எடுத்து சொன்னாங்க. அதாவது தானமும் தர்மமும் நம்ம வந்து எப்போதுமே காக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அம்மா அவர்கள் இவ்வளோ தூரம் சொன்னது ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்மா. எல்லோரும்
அந்த ஈகையை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு சுகன்யா முத்துசாமி அம்மா அவர்களே அன்பு நடக்கின்றோம். வாருங்கள் அம்மா. சுகன்யா அம்மா. காணல் உரை இன்றைய சிறப்பலை வாழ்த்துரை வழங்குமா. வாழ்த்துரை வழங்க. இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஈகை குறித்து அம்மையார் அவர்கள் பேசிய கருத்துக்களில் ஒரே ஒரு எல்லா கருத்துக்களை பற்றியும் அனைவரும் செறிவாக நிறைந்த கருத்துக்களை கூறினார்கள். நீதியரசர் ஐயா அவர்கள் கூறும் பொழுது ஒரு கருத்தை கூறினார். அதாவது முல்லைக்கு தேர்ந்தான் பாரி என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து என்றார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் ஈகை என்ற குணத்திற்கு உச்சபட்ச ஒரு வரம்பு என்றால் அது பாரிதான். வள்ளலார் அவர்கள் கூறுவார்கள், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று. வாடிய மக்களை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா என்ன சொன்னார் அப்படின்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அப்போ ஒரு பயிரானது உலக உயிர்களை வாழ்விக்க வந்திருக்கக்கூடியது. அந்த பயிர்கள் வாடும் பொழுது நான் வாடுகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த ஈகை திறன் மிக அபரிமிதமாக நமக்கு வெளிப்படுகிறது. அந்த வகையில் பாரியுடைய வள்ளல் தன்மை, அதாவது முப்பெரும் அரசர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரத கண்டத்தில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பட்டம் தான் இந்த வள்ளல் பட்டம். வள்ளல் பட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியினுடைய இந்த குணமானது எதற்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது என்றால், ஓரறிவுடைய அந்த ஒரு உயிரை கூட கொள்வதற்கு மனம் இல்லாதவர்களாக வள்ளல் பெருமான்கள் விளங்கினார்கள் என்னும் உயரிய கருத்து. இது விழுமிய மானுடத்திற்கு அடிப்படையான ஒரு வித்தாகும். அப்படித்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டுமே தவிர, ஒரு தேரை கொண்டு ஒரு முல்லைக்கு கொடுத்தானா இது வள்ளல் ஆகுமா என்ற வினாவிற்கு இங்க இடமே இல்லை. ஏனென்றால் இந்த உலகில் பிறந்த ஓர் உயிர் முதல் 6 அறிவு வரை படைத்துள்ள அனைத்து உயிர்களுக்கும் சமமாக வாழக்கூடிய உரிமையை இறைவன் படைத்துள்ளான். ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுமே இந்த விலங்கு சங்கிலியில் பின்னி பிணைக்கப்பட்டுள்ளன, சுற்றுச்சூழலோடு பின்னி பிணைக்கப்பட்டுள்ளன. அறிவியல் ரீதியாகவும் சரி, விழுமியம் ரீதியாகவும் சரி, அறநெறியாகவும் சரி, எல்லாவற்றோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த காலச்சூழலை நம்மால் மறுக்க இயலாது. இதில் உயிரற்றவைகளாக நாம் கருதக்கூடிய நீர், நிலம், ஆகாயம் இவை இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையே இங்க இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழலில் ஓரறிவு படைத்த அந்த முல்லை கொடியின் உயிரானது மதிக்கத்தக்கதாக அங்கே அந்த வள்ளலால் போற்றப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வள்ளல்களை புறந்தள்ளிவிடக்கூடாது. அவர்களிடமிருந்து உயரிய விழுமியங்களையும் கருத்துக்களையும் கற்றுக்கொண்டு நாம் ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாத ஈகை தன்மையை பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. காணல் உரை இன்றைய சிறப்பழைப்பாளர் காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அன்று நடக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டு இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மாவர்களே அன்று நடக்கின்றோம். அம்மா ஒளித்தடையில இருக்கீங்கம்மா. அம்மா ஒளித்தடையில இருக்கீங்கம்மா. அம்மா கீழே அந்த ஒளி வாங்கி தொடருங்கம்மா, தொடருங்க. இப்போ கேக்குதா சார்?
நமது தமிழ்நாடு கலந்துரையாடும் பேரவையின் சிறப்பை வந்து நாம் சொல்லவே வேண்டாம். அது ஒரு அழகான ஒரு பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதை வந்து உரையாற்றுபவரில் நிறைய பேர் வந்து முனைவர்கள் நிறைய பேர் முனைவர்கள். நான் கூட சொல்வதென்று, இந்த முனிவர்கள் எல்லாம் சிவத்தொண்டு செய்யும் போது நம் களத்திலே முனைவர்கள் எல்லாம் தமிழ் தொண்டு செய்கிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டது. நான் நினைத்துக் கொள்வேன், அடிக்கடி நினைத்துக் கொள்வேன். இப்படி ஒரு முனைவர்கள் நிறைய பேசக்கூடிய களமாக இது இருக்கிறது. நிறைய தமிழ் கற்றோர்கள் களமாக இது இருக்கிறது. எல்லோருடைய பேச்சும் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது நாமும் நன்றாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எழுகிறது. இது இந்த பணி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நீதியரசர் ஐயா, திருக்குறள் காமராஜ் ஐயா, அது போலவே பிரம்மநாயகம் ஐயா, இவர்கள் எல்லாம் தங்கள் உழைப்பை இதற்காக கண்டிப்பாக தங்கள் உழைப்பை அவர் நல்குகிறார்கள். இது மேலும் மேலும் சிறப்படைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இம்முறை 4வது முறையாக எனக்கு வாய்ப்பளித்த திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி மாமா. இத்துடன் 2ஆம் தொகுதி நிறைவடைந்து எடுத்து போவாங்களா? இசான் அண்ணா, இசான் அண்ணா 3ஆம் பகுதி எடுத்துட்டு போறீங்களா? 3ஆம் பகுதி எடுத்துட்டு போறீங்களா? நன்றிதான் சொல்லணும்பா தம்பி. பார்த்துதான் படிக்க தெரியும், பார்க்காம தெரியாது ஐயா. சரி, பரவாயில்ல. குரல் நீங்க எடுத்துக்கோங்கம்மா. சரிங்க. காணல் உரை 3ஆம் பகுதி. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சமூக களம். நிகழ்வு எண் 2098, நாள் 24/3/2026, செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் லட்சுமி ஜெயக்குமார் அம்மா அவர்கள் இன்று நம்மிடம் உரை வழங்கியமைக்காக அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களுக்கு பாடு சான்றிதழ் பிளனமரமாக வழங்கப்படும். நன்றி உரை. இன்று திருக்குறள் கூறிய சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குரலும் பொருளும் வரலாற்று செய்தி வழங்கிய அடுத்த பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. இன்று இசைப்பாடல் வழங்கிய திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழீழன் ஐயா அவர்களுக்கும் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் நான் ஒருங்கிணைப்பாளர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாடு சான்றிதழ் வடித்து தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். வானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மகிழ்ச்சி. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த பத்மஸ்ரீ அவர்களுக்கும் 2ஆம் 3ஆம் பகுதிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்த குரலமுது அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க.